Welcome to Nishan Study Services. ஹலோ, என்னோட பெயர் தினேஷ். நான் சூலூர் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வரேன். எனக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசை. ஆனால் நான் நீட் ஸ்கோர் பண்ணது கம்மியான மார்க்குனால நிசான் கன்சல்டன்சி மூலயமா க்ரூஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரஷ்யாவில் நான் போய் படிக்க போகிறேன். இது எங்கள் அப்பா, இது எங்கள் அம்மா. எங்கள் அப்பா வந்து LMWவில் மெக்கானிக்கலாக இருக்கார். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் 9th படிக்கிறாரு. நிசான் ஸ்டடி கன்சல்டன்சி மூலயமா நான் இப்போ படிக்க வந்திருக்கிறேன். இவங்க வந்து நல்லா கைட் பண்ணுறாங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் வரைக்கும் எல்லா இதுவும் பண்ணி தராங்க. அது ரொம்பவும் ஹெல்ப்பாக இருந்துச்சு. கடைசி நேரத்து வரைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. 6 years வரைக்கும் அவங்க கைடன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ச் பை இன்ச் எல்லாமே கவனிக்கிறாங்க. நான் MBBS முடிச்சுட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்னு ஆசை. எனக்கு இன்ஸ்பயர் ஆனது எப்படின்னா, டாக்டர்ஸ் எப்பயுமே பிஸியாக இருப்பாங்க. அதுதான் எனக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு எல்லாமே எனக்கு பிடிக்கும். அதனால தான் டாக்டராக ஆசைப்பட்டேன். சோஷியல் சர்வீஸ் பண்ணவும் ஆசைப்பட்றேன். மக்கள் இங்கே ஏழை மக்களுக்கெல்லாம் நான் உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் நான் போய் ரஷ்யா போயிட்டு படிச்சுட்டு வரலான்னு நினைக்கிறேன். எல்லா கன்சல்டன்சிக்கும் ஃபோன் பண்ணி கேட்கும்போது எல்லாம் 40, 45 lakhs, 50 lakhs சொன்னாங்க. நிசான் ஸ்டடி சென்டர் மட்டும்தான் 30, 35 lakhsலேயே முடிச்சு தரேன்னு சொன்னாங்க. இவங்க கைடன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து நம்பிக்கையாக ஜாயின் பண்ணலாம். தேங்க்ஸ் டு நிசான் ஸ்டடி சர்வீசஸ். நான் கோயம்புத்தூரில் சூலூர் வட்டத்திலிருந்து வர்றேன். என்னுடைய பெயர் முத்துசீனி. என்னுடைய மனைவி பெயர் சுகன்யா. என்னுடைய மூத்த பையன் தினேஷ், இரண்டாவது பையன் தீவன். மூத்தவர் வந்து ஆதர்ஸ் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் வந்து +2 முடித்தாப்புல. அவருடைய எய்ம் டாக்டர் ஆகணுன்ற ஆசையில் இருந்தது. சரி, அவருடைய எய்முக்காக நீட் எழுத சொன்னோம். ஃபஸ்ட் இயர் கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுத்தாப்புல. செகண்ட் இயர் ரிப்பீட்டட் போட்டோம். அதுலேயும் ஓரளவுக்கு மார்க் வந்தது. ஆனால் இந்தியாவில் அது படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி நிறையா பேரை கன்சல்ட் பண்ணும்போது நிசான் ஸ்டடீஸ் சர்வீஸ் சென்டர் மூலமாக நாங்கள் வந்து இந்த கன்சல்டரியை செலெக்ஷன் பண்ணி கடைசி வரைக்கும் கைடு பண்ணி இன்றைக்கி வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய க்ரூஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் MBBS படிக்கிறதுக்கு நாளை காலையில் 4 மணி அளவில் ஃப்ளைட் இருக்கிறாப்புல. அவருடைய கனவை நனவாக்குவது என்னுடைய தகப்பனாருடைய கடமை. அது வழியாகவும் இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல டாக்டரை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்காகவும் அவரை வந்து இந்த டாக்டர் படிப்புக்காக நான் அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு அவர் அப்ராடில் படிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நிறைய கன்சல்டன்சியை நாங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசினோம். அவங்களும் எங்களுடைய நம்பரை தெரிஞ்சுட்டு கூப்பிட்டு பேசினாங்க. எல்லாத்தையும் கேட்கும்போது சர்வீஸு, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்கிறது, அவங்களுடைய அவுட்புட்டு, அப்புறம் நாங்கள் நிறைய தேடி பார்த்ததில் வந்து க்ரூஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலேருந்து படிச்சுட்டு வர்றவங்க இங்கே வந்து FMGன்ற சொல்லக்கூடிய எக்ஸாமை பாஸ் பண்ணி அவுட்புட் ஆகிறது, இதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து 2-3 முறை இங்கே இந்த நிசான் சர்வீஸ் சென்டருக்கு வந்திருக்கிறோம். அவரை வந்து பார்க்கும்போது சரி நல்லபடியாக பண்ணி கொடுக்குறேங்க, இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம், என்னென்ன சேஃப்டிலாம் இருக்குது, அவங்கள நல்லா நாங்கள் பார்த்துக்குருவோம், இங்கே பார்க்குறதுக்கு நிறைய கைடன்ஸ் எல்லாம் இருக்குது, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நிறையா இருக்கனால அவங்களுக்கு கைடு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு சொன்னார், ஊக்கமளிக்கும் விதத்தில். அதனால் இந்த ஸ்டடி சர்வீஸ் சென்டரை வந்து நாங்கள் செலெக்ஷன் பண்ணி இன்றைக்கி வந்து அவர் வந்து டாக்டர் ஆகிறதுக்கு இன்றைக்கி இப்போ வந்திருக்கிறோம். இங்கே நாளை காலையில் ரஷ்யா போகிறாருங்க. நல்லபடியாக படிச்சுட்டு வரணும். இவரோடு சேர்ந்த மாணவர்களும் முன்னால் இருக்கக்கூடிய மாணவர்களும் நல்ல மதிப்பெண் பெற்று இங்கே இந்தியாவிற்கு வந்து சர்வீஸ் செய்யணுன்றது என்னுடைய ஆசையாக இருக்குது. இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த நிசான் சர்வீஸ் சென்டருக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், என்னுடைய பேர் சுகன்யா. என்னோடய எய்மும் அவங்களோட என் பையனோட எய்மும் ஒன்று தான் இருக்குது. என் பையனோட வந்து டாக்டர் படிக்கணும்னு ஆசை, எனக்கும் டாக்டர் படிக்கணும்னு ஆசை அவனுக்கு. அதனால் நான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், வேண்டாம் வேறு எதுக்கு போகலான்னு சொன்னார். இல்லை நான் பண்ணி பார்க்கலாம் அவனுக்கு அப்படின்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினச்சோம். வாய்ப்பு கிடைச்சது. அது தகுந்தாப்பில் அவர் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இப்போ இன்றைக்கி ரஷ்யாவும் போகிறாப்புல. நல்லபடியாக படித்து நல்லபடியாக டாக்டராகி வரணுங்க. அதான் என்னுடைய ஆசையும் இப்போ என்னுடைய வீட்டுக்கான ஆசையும். ஹாய், நான் தினேஷ். நான் க்ரூஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு போகிறேன், இங்கேருந்து ரஷ்யாவுக்கு. தேங்க்ஸ் டு நிசான் ஸ்டடி சர்வீஸ்.
ஸ்டடி சர்வீசஸ் மூலமாக மெடிக்கல் படிக்க ரஷ்யாவுக்கு போங்க. ஃப்யூச்சரில் சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக வருவீங்க.